எல்லாருக்கும் வணக்கம். விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுலேருந்து. இயற்கை உணவு நிறுவனம் ஒரு இயற்கையான நோக்கத்துக்காக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். வளர்ச்சியை நாங்கள் இங்கே 2 விதமாக பார்க்குறோம். ஒன்று செயற்கையான வளர்ச்சி, இன்னொன்று இயற்கையான வளர்ச்சி. நமக்கு தினசரி சொல்லித்தரப்படக்கூடிய கல்வி நிலையங்கள்லேயோ, இல்லை நமக்கு சுற்றி நடக்கிற செயல்பாடுகள்லேயோ, இல்லை மற்ற நிறுவனங்கள் நம்மளை கொண்டு போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செயற்கையான வளர்ச்சி தான் அதிகமாகிட்டு இருக்கே தவிர இங்கே இயற்கையான வளர்ச்சி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ மக்களை செயற்கையான வளர்ச்சியிலேருந்து மீட்டெடுத்து இயற்கையான வளர்ச்சியில் மாற்றணுங்கிற போராட்டத்தில் தான் டெய்லி செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதில் முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் நாங்கள் பார்க்குறது உணவு. இந்த உலகத்தில் ஏன் மற்ற உயிர்கள் எல்லாமே இயற்கை தரக்கூடிய இயற்கை உணவை சாப்பிட்டு முழு ஆரோக்கியத்தோட மருந்து இல்லாமல் வாழும்போது நம்ம மட்டும் ஏன் இயற்கை உணவை சமைச்சு அதை சாகடித்து 3 வேளையும் செத்துப்போன உணவை சாப்பிட்டு அதனால வரக்கூடிய நோய்களில் அல்லல் பட்டு மருந்து மாத்திரையை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஸோ அந்த காரணத்துக்காகத்தான் அட்லீஸ்ட் ஒரு காலையில் ஒரு வேளையாவது இயற்கை உணவாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இயற்கை உணவு கொடுக்க ஆரம்பித்தோம். அதன்படி இப்போ சிவாசி ஃபுல்லாக ஒரு 500 வீடுகளுக்கு மேலே காலை உணவை இயற்கை உணவாக மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காலை ஒரு வேளை உணவு வெறும் 20லேருந்து ஒரு 30% மட்டும்தான் என்ன கொடுக்கும், ரிசல்ட்டு கொடுக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோதானே சாப்பிட்றீங்க. ஸோ அடுத்த கட்டமாக இயற்கை உணவு முறையை நான் ஃபுல்லாக அடாப்ட் பண்ண போகிறேன். இயற்கை உணவு முறையை முழுசாக நான் ஃபாலோ பண்ணி என்னுடைய உடம்பை இயற்கையான நிலைக்கு நான் கொண்டு வர போகிறேன். இது வரைக்கும் சமைச்ச உணவால் 3 வேளையும் செத்துப்போன உணவால் கெட்டுப்போன என்னுடைய உடம்பை நான் சரி பண்ணி இயற்கையான நிலைக்கு கொண்டு வந்து இனிமேல் நோய்ங்கிற விஷயத்தை பற்றி கவலைப்படாமல் நான் வாழ போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான களம் இதுதான். ஸோ இந்த இயற்கை உணவு கம்யூனிட்டி கிளாஸஸ் எவ்ரி வீக் சண்டே நடக்க போகுது. அங்கே என்னென்னலாம் நம்ம சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இயற்கை உணவு முறையை பற்றி முழுசாக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆராய போகிறோம். இயற்கை உணவு முறைனா என்ன, அதை இன்ச் பை இன்ச்சாக டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணி அதை எப்படி கரெக்டாக பின்பற்றுறதுங்கிற விஷயத்தை பற்றி ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். 2வது இயற்கை அறிவு. பழங்களை சாப்பிட்ணும்னா நீங்கள் இயற்கையோட டிசைனை புரிஞ்சுக்கணும். ஏன் மனுஷன் பழம் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இயற்கை எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் அதை நீங்கள் தெளிவாக பின்பற்ற முடியும். ஸோ ஆல்ரெடி இயற்கை உணவை கொண்டு போய் சேர்த்துட்டோம். இயற்கை அறிவும் உங்களுக்கு கிடச்சிச்சு. இயற்கை உணவும் இயற்கை அறிவும் 2ம் சேரும்போது அங்கே ஒரு மேஜிக் நிகழும். ஸோ 3வது பார்த்தீங்கன்னா கேள்வி பதில்கள். இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன தடங்கள்லாம் நடந்துச்சு, அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எப்படி அதை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக ரொம்ப ஈஸியாக உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இங்கே விவாதிக்கப்படும். 4வது வெயிட் லாஸ். முக்கியமாக யார் யாரெல்லாம் அதிகமாக வெயிட் இருந்து உடம்பை இது வரைக்கும் குறைக்க கஷ்டப்பட்டு குறைச்சி முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான களம்தான் இது. ஏன்னா இயற்கை உணவு முறையும் வெயிட் லாஸும் தனித்தனி கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் தான். டயட்டை மாற்றணும், உணவை மாற்றணும். அது உணவை மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு பருமனாக இருந்தாலும் அதுவும் சமநிலைக்கு கொண்டு வரும். ஸோ இயற்கை உணவு முறையும் வெயிட் லாஸும் வேறு கிடையாது, 2ம் ஒன்று தான். ஸோ யார் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வகுப்புக்கு வரும்போது அவங்களுடைய வெயிட் வாரம் செக் பண்ணி அது ப்ராக்ரஸ் இருக்கா இல்லையா, அவங்க டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயமுமே என்ன செய்ய போகிறோம், விவாதிக்கப்படும். ஸோ நான் பர்சனலாக 3 வேளையுமே இயற்கை உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இது வரைக்கும் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன, 3 வேளையும் இயற்கை உணவை சாப்பிடும்போது இயற்கை உணவு முறையை ஃபுல்லாக அடாப்ட் பண்ணும்போது உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழும், அதோடைய ஃபீல் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே இங்கே என்ன செய்ய போகிறோம், ஃபேஸ் டு ஃபேஸாக விவாதிக்க போகிறோம். ஸோ கிளாஸுக்கு வாங்க, நான் அங்கே இருப்பேன். ஃபேஸ் டு ஃபேஸாக நின்று எல்லாத்தையும் விவாதித்து முழுக்க குழுவாக சேர்ந்து உங்களை இயற்கை உணவு முறையை ஃபாலோ பண்ண வச்சு
நோய்ங்கிற விஷயத்தை பற்றி கவலைப்படாமல் ஆக்குறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே நோக்கம். ஸோ இயற்கையை நம்புங்க, பழங்களை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னொரு விஷயம், பழங்களை சாப்பிட்றதுங்கிறது இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கெல்லாம் செலவாகுமே அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா பழங்களுக்கு செலவாகிறதுங்கிறது செலவு கிடையாது, அது ஆரோக்கியத்துக்கு போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ஹாஸ்பிட்டலுக்கு ஏறவே வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த காசு, அந்த டைம், உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாமே வருத்தப்படாமல் வைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு மிச்சமாகும். அதே மாதிரி இந்த ஒர்க் ஷாப்பில் மருந்தை பற்றிலாம் நம்ம பேச போகிறது கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் மற்ற எந்த உயிருமே மருந்து சாப்பிட்ற உயிரினம் கிடையாது. மருந்துங்கிறதே இயற்கையான விஷயமே கிடையாது. மனுஷன் மட்டும்தான் மருந்து சாப்பிடக்கூடிய ஒரே உயிரினம். இங்கே மருந்துங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்காம உணவு மூலியமா, ஒரிஜினலாக இயற்கையாக உணவு மூலியமா எல்லாத்தையும் எப்படி சமநிலைக்கு கொண்டு வரதை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். ஸோ களத்தில் சந்திப்போம். நன்றி.